எல்லாருக்கும் வணக்கம். போர் என்றாலே பேரழிவைத் தவிர வேறொன்றும் இல்லை. அதை மேற்கொள்ளும் நாடாக இருக்கட்டும் அல்லது இலக்காகும் நாடாக இருக்கட்டும், இரண்டுக்குமே பாதிப்புதான் மிஞ்சும். ஆனாலும் போர்கள் ஓய்வதில்லை. அதுவும் சமீப ஆண்டுகளாக போர்கள் மலிந்து வருகின்றன. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஈரான் போர் விளைவுகள் சீனாவுக்கு இழப்பா ஆதாயமா, இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஈராக்கில் அணு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி அந்த நாட்டையே சல்லடை போட்டு சலித்து தேடிய அமெரிக்கா சதாம் ஹுசேன் கைது, மரண தண்டனைக்கு பின்னர் எதுவும் கிடைக்கவில்லை என கைவிரித்து விட்டு சென்றது. அந்த பேரழிவின் பிடியிலிருந்து ஈராக் இன்னமும் முழுமையாக மீளவில்லை. இப்போது அதே குற்றச்சாட்டோடு ஈரான் மீது போர் தொடுத்துள்ள அமெரிக்கா இதற்கு இஸ்ரேலையும் கூட்டு சேர்த்துள்ளது. கூடவே ஈரான் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றனர், அதை நாங்கள் அமைக்க உதவி செய்கிறோம் என்ற அடையாளத்தை வேறு போர் மீது போர்த்தியுள்ளது அமெரிக்கா. இதை ரெஜீம் கொலாப்ஸ் ஸ்ட்ராட்டஜி எனப்படும் ஆட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் உத்தியாக அமெரிக்கா பயன்படுத்தி கொள்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலின் அதிகார அரசியலுக்காக தொடரப்பட்ட இந்த போர் வளைகுடா நாடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலுக்கு தனது எதிர்ப்பை ஆரம்பத்தில் லேசாக பதிவு செய்தது சீனா. அந்நாட்டின் அரசு ஊடகமான சினுவா செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில், ஈரான் மீதான தாக்குதல் ஐநா சாசனத்தின் மீதான வெளிப்படையான அத்துமீறல், சர்வதேச உறவுகளை கட்டமைக்கும் அடிப்படை கோட்பாடுகளில் இருந்து திட்டமிட்ட விலகல் என்று விமர்சித்துள்ளது. இருப்பினும் இதை தாண்டி பெரிய அளவிலான கண்டன குரல்களையோ இல்லை ஈரானுக்கு தங்களது ஆதரவையோ வெளிப்படையாகவும் விரைந்தும் தெரிவிக்கவில்லை. எனினும் இந்த போரை நிறுத்துவதற்கு மத்தியஸ்தம் செய்ய தயார் என்று சீனா அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கைகளை தொடர்ந்து விமர்சித்து வரும் சீனா இப்போது ஈரான் விவகாரத்தில் கண்டனத்தை தாண்டி என்ன மாதிரியான அணுகுமுறையை கடைப்பிடிக்கிறது, அதனால் சீனாவுக்கு ஆதாயமா பாதிப்பா என்பன போன்ற விஷயங்களை பகுப்பாய்வு செய்வது அவசியமாகிறது. ஈரானுக்கு பீடோ என்ற செயற்கைக்கோள் இடஞ்சுட்டி அமைப்பு தொழில்நுட்பத்தை சீனா கொடுத்துள்ளது. இது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படும் ஜிபிஎஸ்க்கு சவால் விடக்கூடிய தொழில்நுட்பம் என்று கூறப்படுகிறது. கடந்த 2025 ஈரான் இஸ்ரேல் இடையே நடந்த 12 நாட்கள் போரில் ஜிபிஎஸ் முடக்கம் ஈரான் மக்களுக்கும் இராணுவத்துக்கும் பெரிய இடையூறை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஜிபிஎஸ் சேவையை டீஆக்டிவேட் செய்துவிட்டு பெய்டோ சேவைக்கு மாறியுள்ளது ஈரான். இது ஈரான் இராணுவத்துக்கு வலு சேர்த்துள்ளது. அமெரிக்க இராணுவ பலத்தை கண்காணிக்க இந்த தொழில்நுட்பம் ஈரானுக்கு பேருதவியாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் மோதல் என்பது சீனாவுக்கு பல்வேறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடியது. சீனாவுக்கு மிக முக்கிய எண்ணெய் வள ஆதாரம் ஈரான் தான். 2025 ஆண்டில் மட்டும் ஈரானில் இருந்து 520 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை சீனா இறக்குமதி செய்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சவுதி அரேபியாவிலிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் பெற்றுள்ளது. இந்நிலையில் ஈரான் மோதலால் எண்ணெய் இறக்குமதியில் சீனா என்ன மாதிரியான சிக்கலை சந்திக்கும் என்பது இன்னும் சில காலத்தில் முழுமையாக தெரிய வரும்.
என்றாலும் ஹார்மோஸ் நீர்நிலையின் முடக்கம் ஏற்கனவே எண்ணெய் ஏற்றுமதி ரீதியிலான சிக்கல்களை காட்ட ஆரம்பித்து விட்டது. இது சீனாவில் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதி. இந்த போர் சீனா தன்னை அமெரிக்காவுக்கு எதிரான உலகளாவிய சமநிலையாக நிலைநிறுத்தி கொள்ள உதவும் என்றே கணிக்கப்படுகிறது. அண்மை காலமாகவே அமெரிக்காவை நட்பு நாடாக கருதுவதில் சிக்கல் இருப்பதாக உணர்ந்த கனடா, ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் சீனாவுடனான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த விரும்புகின்றன. கடந்த 3 மாதங்களில் இந்த போக்கு இன்னும் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்துள்ளது. ஏற்கனவே 2000களில் ஆரம்ப காலத்திலேயே மத்திய கிழக்கில் ஈராக் மீதான போர், ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுக்கு எதிராக முன்னெடுத்த போர் என்று ஒரு தசம காலத்துக்கும் மேலாக தொலைத்துவிட்டது அமெரிக்கா. இதனால் சீனா தனது ஆதிக்கத்தை கணிசமாக உயர்த்தி கொண்டது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் ஈரானில் அமெரிக்கா நீண்ட நாள் போரை மேற்கொண்டால் அதன் இராணுவ பலம் குறைவதோடு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தனது கவனத்தை செலுத்த முடியாமல் போவதோடு ஆசியாவில் சீனா தன்னை வலுவான பிராந்திய உத்தியாளராக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தோதாக்கி கொடுக்கும் என்று கணிக்கப்படுகிறது. சர்வதேச உறவுகளில் முக்கியத்துவம் ஆசிய பிராந்தியத்தில் வலுவான இடம் தாண்டி ஈரான் போர் மூலம் சீனா அறுவடை செய்யக்கூடிய இன்னொரு நீண்டகால பலனும் இருக்கிறது. ஈரான் போர் மூலம் அமெரிக்கா இஸ்ரேலிய ஆயுதங்கள் பற்றிய ஆராய்ச்சியை முன்னெடுப்பதும், குறிப்பாக புதிய ட்ரோன்கள் பற்றி தெரிந்து கொள்ளவும் போர் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள வசதியான களம் சீனாவுக்கு கிடைத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் வைத்து ஈரான் போரால் சீனாவுக்கு ஏற்பட போகும் பொருளாதார பாதிப்பு என்பது குறுகிய காலத்துக்கானதாகவும், காலப்போக்கில் சீனா தனது ஆதிக்கத்தை ஆசியா மற்றும் பிற நாடுகளில் அதிகரிக்க முக்கியமான அடித்தளமாக அமைவது என்பது நீண்ட காலத்துக்கான ஆதாயமாகவும் இருக்கக்கூடும் என சர்வதேச உறவுகள் பற்றி ஆராயும் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. ஈரான் போர் விளைவுகள் சீனாவுக்கு இழப்பா ஆதாயமா? இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.